உலகத்திலேயே முதல் சிஎன்ஜி மோட்டர் சைக்கிள் வந்து இந்த பஜாஜ் ஃப்ரீடம் 125 தான். இந்த ஹைப்புக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஒரு பேசிக்கலி பிராண்ட் நியூ டெக்னாலஜி. இது வரைக்கும் நம்ம பார்க்காத டெக்னாலஜி, நம்ம மட்டும் இல்லை வேர்ல்டு ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியிலே வந்து பார்க்காத டெக்னாலஜி. ஸோ இப்போ வந்து இந்த ப்ளூ கலர் பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து பேசிக்கலி இந்த கம்ப்யூட்டர் ஸ்டைலிங் வந்து கைண்ட் ஆஃப் நீட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த ரிவர்ஸ் எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்துருக்கீங்க, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. அப்புறம் பேசிக்கலி உங்களுக்கு அந்த எர்கனாமிக்ஸு, வண்டியோட ஸ்விட்ச் கியர் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்காக தான் இருக்குது. ஸோ விச் இஸ் நைஸ். இப்போ அந்த 125cc என்ஜின் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா 9.5 PS பாரும் 9.7 Nm ப்ரொடியூஸ் பண்ணுது. மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, லிங்க் டைப் மோனோஷாக்கு. இந்த வண்டியில் மெயினாக லாங்கஸ்ட் சீட் இந்த கம்ப்யூட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த சீட்டுக்கு கீழே தான் வந்து ஃபியூல் டேங்க் இருக்குது, அதாவது சிஎன்ஜி டேங்க் இருக்குது. லைட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து ரெகுலர் ஹாலஜன் கொடுத்துருக்காங்க, பட் ஹெட்லாம்ப் வந்து எல்இடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 17 inch அலாய் வீல்ஸ் தான் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ யூட்டிலிட்டி ஹுக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்க்க முடியும். ஏன்னா பேசிக்கலி இது ஒரு கம்ப்யூட்டர் வேலை பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த சீட்டில் வந்து 4 பேரே உட்காரலாங்க, அந்தளவுக்கு பெரிய சீட். நீங்கள் படுத்து தூங்கலாம், அந்தளவுக்கு பெரிய சீட் ஆக்சுவலி. அப்புறம் இந்த வண்டியில் மெயினான விஷயம் அப்சல்யூட்லி இந்த வண்டியோட அரேஞ்ச்மெண்ட், அதாவது சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோல் இந்த பைஃபியூல் சிஸ்டமை எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் மெயினான திங்கு. ஸோ ஃபியூல் டேங்க் வந்து சிஎன்ஜியோடது வந்து 2 kilograms. இதுவே வந்து ரெகுலரான பெட்ரோல் டேங்க் இருக்கு இல்லையா, அது வந்து 2 liters. ஸோ இவ்வளோ தான், அதாவது சின்ன கெப்பாசிட்டி தான். பட் இந்த காம்பினேஷன் வந்து நமக்கு நல்ல ஒரு அவுட்புட்டை கொடுக்குது. அதான் வந்து விஷயம். ஏன்னா கிளைம்டு ஒரு ஃபுல் டேங்க், அதாவது ரெண்டும் வந்து ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு ஃபுல் டேங்க்கில் ரேஞ்ச் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 330 kilometers. ஸோ இப்போ வந்து நம்ம கீழே ஓப்பன் பண்ணுவோம். ஸோ கீழே ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு இந்த சீட் ஓப்பன் பண்ணணும்னா பேசிக்கலி உள்ள என்ன சிஸ்டம் இருக்குதுன்னு தெரியும். ஸோ ஃபியூல் டேங்க், பேசிக்கலி ஃபியூல் டேங்க் வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க, அதாவது வெர்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இவங்க கிராஷ் டெஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சேஃபான ஒரு சிஸ்டம் தான். ஒன்றும் வந்து ஆக்சிடென்ட் டைம்லலாம் வந்து டேங்க்கெல்லாம் வெடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃப்ரீடம் பேஜிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபியூல் டேங்க் எக்ஸ்டென்ஷன்ஸில் வந்து டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. பட் பேசிக்கலி ரொம்ப த்ரில்லிங்கான ஸ்போர்ட்டியான டிசைன் கிடையாது. பட் ஒரு கம்ப்யூட்டருக்கு ஓகே, ஒரு யூட்டிலிட்டி மாடல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இட்ஸ் நாட் பேட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் இந்த டிசைன் வந்து இது வரைக்கும் எந்த பல்சர்ஸ்லேயும் பார்க்க முடியாது, எந்த பஜாஜ் மோட்டர் சைக்கிள்ஸ்லையும் வந்து பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஷீல்டிங்கோட கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ப்ளூ கலரும் வந்து லைக் பார்க்க வந்து ரொம்பவே டீசெண்டாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் ஹேண்டில் பார் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணப்பட்ட நல்லா அப்ரைட்டாக உட்கார்ற மாதிரி இருக்கிற ஹேண்டில் பார் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேங்க் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டேங்க்கும் சிஎன்ஜி டேங்க்கும் பெட்ரோல் டேங்க்கும் சேர்ந்து வந்து மைலேஜ் வந்து 330 kilometers. ஓகே, ஸோ 330 kilometers மட்டும் இல்லை, பெட்ரோலில் மட்டும் இந்த வண்டி நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா 65 km/L மைலேஜ் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு ஃபுல் டேங்க், அதாவது 2 liter இருக்கிற இந்த சிஎன்ஜி டேங்க்கு மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 102 kilometers ஒரு கேஜிக்குன்னு சொல்லியிருக்காங்க. விச் இஸ் நைஸ். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற லீவரில் வந்து புல் பண்ணால் வந்து சிஎன்ஜி அடிச்சிக்கலாம், ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான சிஸ்டம், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. ஏன்னா ரெண்டோட லீவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த வண்டியில் இன்னொரு விஷயம் வந்து அவங்க என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் ஓன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 5 வருஷத்துக்கு சேவிங் வந்து 75,000 ரூபாய் மைலேஜில் சேவ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரன்னிங் காஸ்ட்டும் வந்து ரொம்பவே கம்மி அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ கிளஸ்டரில் வந்து தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி மட்டும் இல்லை, பட் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. சின்ன கிளஸ்டர் தான் ஒரு கம்ப்யூட்டர் மோட்டர் சைக்கிளில் மோஸ்ட்லி இப்படி தான் கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உட்காந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடிட்டர் உட்காந்துருக்காரு, ஒரு 6 feet 1. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக இருக்குது வண்டி. ஃபியூல் டேங்க், உங்களுக்கு அந்த ஃபியூல் டேங்க் ரிசஸ் சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் உட்காரணும், ஏன்னா கம்ப்யூட்டர் ஷேப்பில். பட் யூட்டிலிட்டி ஹுக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் திங்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த வண்டியில் ட்ரெலிஸ் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெலிஸ் ஃப்ரேம் கொடுத்துருக்கிறது வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் லோட் கேரி பண்ணுறதுக்கு. இப்போ டெய்ல் லேம்ப் ஒரு பிளிங்கிங் வந்து பார்த்தீங்க. ஸோ இந்த வண்டியில் இன்னொரு விஷயம், அதாவது NOx எமிஷன்ஸ் வந்து 26% வந்து கம்மி பண்ணோம். அப்புறம் வந்து CO2 எமிஷன்ஸ் வந்து 48% வந்து ரெகுலர் 125cc பைக்கோட கம்மி பண்ணுறதை விட ரன்னிங் காஸ்ட் வந்து ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரெகுலர் ஒரு 125cc டிப்பிக்கலான மோட்டர் சைக்கிள் கம்பேர் பண்ணும்போது 50% ரன்னிங் காஸ்ட் கம்மின்னு இருக்காங்க. ஸோ பேசிக்கலாக அந்த NGO4 அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க பேர், வேரியன்ஸ் ஆஃப் நேம்ஸு. ப்ளஸ் இந்த வண்டியில் கிக்கரும் இருக்குது. ஸோ விச் இஸ் நைஸ். நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டரில் கிக்கர் எதிர்பார்ப்பீங்க. ரொம்ப பேசிக்கான ஒரு டெலிஸ்கோபிக்
ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் தான். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் ரைட் ரிவ்யூ சீக்கிரம் வருது. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, கிராஃபிக்ஸ்லாம் வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்கான கிராஃபிக்ஸ் தான். பாடி பேலன்ஸே ரொம்ப மினிமலிஸ்டிக்கான பாடி பேலன்ஸ் தான். பட் சிஎன்ஜி டேங்க் இருக்கிறனால இந்த வண்டியோட கர்வ் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 147 கிலோகிராம்ஸுங்க. அப்படி ஹையான கர்வ் வெயிட் இருந்தாலுமே வந்து வண்டிக்கு வந்து மைலேஜ் கிளைம் நம்பர்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இப்போ வந்து ஒயிட் ஃபினிஷோடு இருக்கிற இந்த ஒயிட் மட்டும் இல்லை, கிரே பிளாக், இந்த 3 காம்பினேஷனோட இருக்கிற கலர் பார்த்துட்ருக்கீங்க. பார்க்க ரொம்ப டீசெண்டாக இருக்குது. மொத்தம் 3 கலர்ஸ். பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 95,000 ரூபாய். அது வந்து ட்ரம் வேரியண்ட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து எல்இடி ஹெட்லாம் போட்டுருக்க வேரியண்ட் வந்து 1,00,000 ரூபாய். அப்புறம் 1,10,000 ரூபாய் வந்து டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு. அது வந்து டிஸ்பிளே கூட, ஃப்ரண்ட் டிஸ்பிளே கூட இருக்கிறது. ஸோ இப்போ என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப நல்ல கலர் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒயிட் அண்ட் ரெட் ஃபினிஷ் இருக்கிற இந்த கலர் தான். ஏன்னா டியூப்லர் கிராஃப் ஹேண்டில் அந்த ஒயிட் கலர் பார்க்க நல்லாயிருக்கு. அப்புறம் உங்கள் ஸ்டிக்கரிங் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அலாய் வீல் சுற்றி வந்து அந்த ரெட் கலர் ஸ்டிக்கரிங் வந்து பார்க்க நல்லாயிருக்கு. அப்புறம் நிறைய இடத்துல பாடி பேனல்ஸில் வந்து உங்களுக்கு அந்த ரெட் ஃபினிஷ் டச் கொடுத்துருக்காங்க, ஒரு கான்ட்ராஸ்டான ஃபினிஷ் இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ வந்து பக்கத்தில் ஒவ்வொரு கலர்ஸ் நிற்கிறது வந்து பார்க்குறீங்க. ஸோ பேசிக்கலி இந்த ரெட் தாங்க அது என்னோட ஃபேவரட். இந்த வண்டி வந்து இந்த நம்ம இந்தியன் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் பெரிய இம்பாக்ட் வந்து கொடுக்க போகுது என்னை பொறுத்தளவுக்கு. பட் ரைடபிலிட்டி எப்படி இருக்குங்கிறது வந்து இந்த வண்டியை மக்கள் வாங்குவாங்க இல்லையா அப்படின்றது வந்து நிர்ணயிக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சீக்கிரம் ரிவ்யூ வருது. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.